அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 28 என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல், நோ ரெக்கமெண்டேஷன், ஒன்லி இன்ஃபர்மேஷன். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ இதில் நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் தான். அது இன்றைய தகவல். இதில் சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டைப்பிங் மிஸ்டேக், டேட்டா மிஸ்டேக்கு, முக்கியமாக கரண்ட் ப்ரைஸு, மார்க்கெட் ப்ரைஸு ப்ளஸ் செக்டர், இதுதான் மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் செபி ஸ்டடிஸ்ட்டு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டடிஸ் இல்லை, நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலெல்லாம் திரட்டி ஒரு வீடியோவாக இந்த வீடியோவில் போடுறேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பிக்கையில். ஸோ நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் மார்க்கெட் கண்டிஷனை பார்த்துக்கலாம். எஃப்ஐஎஸ் வழக்கமாக தான் விற்றுருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் பையிங் செல்லிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, 50,000 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 11,639 கோடிக்கு சேல் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம எஃப்ஐஎஸ். அதே டிஏஎஸ் பார்த்தீங்கன்னா 28,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க, 15,000 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 12,308 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சேல் பண்ணதோட இவங்க அதிகமாக தான் பை பண்ணியிருக்காங்க, 1000 கோடி. இருந்தாலும் மார்க்கெட்டில் பெரிய பையிங் செல்லிங் நடந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை டவுன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் என்னமோ டவுன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து ஒரு கொடுத்த வாய்ப்பாக நீங்கள் கூட பார்க்கலாம். பாட்டம் ஃபிஷிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் பாட்டம் ஃபிஷிங் பண்ணலாம். பாட்டம் ஃபிஷிங்னா என்னென்னா, நிறைய பங்குகள் ரொம்ப சீப்பான ரேட்டில் இந்த மாதிரி டைமில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம அந்த மாதிரி ஸ்டாக்கை நம்ம ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறோம்னா அதில் ஆவரேஜ் பண்ணதுக்கோ, இல்லை புதுசாக ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு மலிவான விலையில் கிடைக்குன்னா அதை வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது மார்க்கெட்டு. பட் இது வந்து ஒரு வாய்ப்பு தான். மார்க்கெட்டோட பாட்டம் என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. கடலோட ஆழமும் தெரியாது, மார்க்கெட்டோட ஆழமும் தெரியாது. ஸோ அதனால் இன்னமும் மேற்கொண்டு நிறைய வாய்ப்புகள் தரலாம். பட் இது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கனால. ஸோ பணம் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி ஃபிஷிங் பண்ணலாம், அதை மீன் பிடிக்கலாம். பணம் இல்லைன்னா வேறு வழி இல்லை, நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஸோ இதனால் எனக்கு பணம் இல்லை, இருந்த ஒரு லாஸ்ட் ஸ்டாக்கை கொஞ்சமாக விற்று அதுலேருந்து கொஞ்சம் பணம் வந்தது. அதை வச்சு நல்ல ஸ்டாக்கை திரும்ப வாங்குறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் கேட்டு முடிவிடுங்க. பட் இது ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு மார்க்கெட்டு பாட்டம் ஃபிஷிங் பண்ணதுக்கு. அதே மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகிற டைமில் உங்கள் கையில் பணம் இருக்காது, நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். என்றைக்கு மார்க்கெட் விழுதோ அன்றைக்கி யார்ட்டையுமே யார் பக்கத்துலையுமே பணம் இருக்காது. அது மாதிரி எல்லாருக்குமே உங்கள்கிட்ட பணம் இல்லாத டைமில் தான் மார்க்கெட்டே விழும். ரெண்டுமே ஒன்று தான், பட் மாற்றி நடக்கும். அதேமாதிரி உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உச்சத்தில் தான் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த டைமில் நம்ம பணத்தை ஹோல்ட் பண்ண மாட்டோம், மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ கையில் பணம் இல்லாமல் உட்காந்துருப்போம். ஸோ அது வந்து இயற்கை, இதை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இப்போதைக்கு பணம் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு மார்க்கெட்டில் மீன் பிடிக்கிறதுக்கு. அதுக்காக எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஃபண்டமெண்டலில் செக் பண்ணுங்கள். ROE, ROC இந்த மாதிரி நம்ம 2-3 வீடியோ போட்டிருக்கோம், ஃபண்டமெண்டல் வீடியோ. அதை பார்த்தா கூட பேசிக்காக ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக் எதுங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்டாக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷ் பண்ண வேடிக்கை பாருங்கள். முடியலன்னா வேறு வழி இல்லை, வேடிக்கை தான் பார்க்கணும், நம்மளும் அப்படி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் நியூஸ் பார்த்துலாம். மெட்ரோ பேங்க்ஸ் லிமிடெட் 1120 ரூபா கரண்ட் பேஸு, 3 ரூபா நார்மல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஸ்பெஷல் டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ரூபா 50 பைசா அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 17 ரூபா 50 பைசா டிவிடெண்டாக தராங்க. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் தராங்க. ஏன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு பெரிய டிவிடெண்ட் தந்திருக்காங்க மெட்ரோ பிராண்ட்ஸு. இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 7 மார்ச். செக்டர் வந்து ஃபுட்வேரில் இருக்காங்க. அடுத்து சனோஃபி இந்தியா லிமிடெட் 5025 ரூபா கரண்ட் பேஸு, 91 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 10% உயர்ந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 34% டவுன் ஆயிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணம் அதர் இன்கம் தான். அதை தவிர்த்து பார்க்கும்போது ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு. ஏன்னா போன வாட்டி இதே அதர் இன்கமில் பார்த்தீங்கன்னா 77 கோடி என்னமோ வந்துச்சு போன வருஷம் 2023 டிசம்பரில். அதே இப்போவும் பார்த்தீங்கன்னா அது வந்து கம்மியாக வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு வேரியேஷன் தான். 63 கோடி போன வருஷம் அதர் இன்கமில் வந்ததோட இந்த வாட்டி அதர் இன்கமில் 63 கோடி கம்மியாக வந்திருக்கு. அந்த வேரியேஷனை தவிர்த்து பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. ஸோ நல்ல ரிசல்ட் தான் அந்த வகையில் பார்க்கும்போது. அதுமாதிரி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. 117 ரூபா ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் பேஸு 5025 ரூபா. ஸோ இதற்கான ரெக்கார்டு எக்ஸ்டேட் வந்து கம்பெனி இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கலாக இருக்காங்க, சனோஃபி இந்தியா லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கலாம் ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். SGL ரிசோர்ஸ் லிமிடெட் 4 ரூபா 65 பைசா கரண்ட் பேஸு, 1 கோடி 80 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ட்ரீசம் குளோபல் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். PSP ப்ராஜெக்ட் லிமிடெட் 620 ரூபா கரண்ட் பேஸு, 1764 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது நிறைய கிளைண்ட்டோட மொத்த மதிப்பு தான் பார்த்தீங்கன்னா 1764 கோடி. RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 117 ரூபா கரண்ட் பேஸு, 108 கோடி 80 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் தமிழ்நாடு. ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 281 ரூபா கரண்ட் பேஸு, 26 கோடி 37 லட்சத்துக்கான ஆர்டர். கொடுத்தது வைஸ் சேர்மன் கட்டாக் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ். அதே ரயில்டெலுக்கு இன்னொரு ஆர்டர் கிடச்சிருக்கு, 37 கோடி 18 லட்சம். கொடுத்தது மத்திய பிரதேஷ் ஸ்டேட் எலக்ட்ரானிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியா லிமிடெட் 8744 ரூபா கரண்ட் பேஸு, 2150 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். கொடுத்தது ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட்டு, 6 வருஷத்துக்கான ஆர்டர். ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஆர்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா NCC லிமிடெட் 175 ரூபா கரண்ட் பேஸு, 218 கோடிக்கு 18 கோடி 82 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க, பேரை மென்ஷன் பண்ணல. ஸோ இன்றைக்கி இந்த காணொலியோட முடிஞ்சது.
மீண்டும் ஒரு நல்ல காணொளி வரும்போது உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.